1,00,000க்கு அதிகமான சேலரியோட நிரந்தரமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்திருக்கு. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஹை லெவல் போஸ்டிங்ஸோட வந்திருக்கக்கூடிய சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மறக்காம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி உங்க லைஃப சூப்பரா செட்டில் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன? சேலரி எவ்வளவு குடுக்குறாங்க? செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஜாப பத்தின முழு தகவலையுமே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஜாப் எங்க இருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்ல உள்ள காலியிடங்களை தான் நிரப்ப போறாங்க. 2 விதமான பொசிஷன்ல இருந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. பொசிஷன் 1ல பாத்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஆபீசருக்காக 50,000ல இருந்து 1,60,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. லா ஆபீசர் கிரேட் 1க்காக 50,000ல இருந்து 1,60,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. சீனியர் அக்கவுண்டன்ட் ஆபீசருக்காக 50,000ல இருந்து 1,60,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. 2 பொசிஷன் கொடுத்திருக்காங்க. டெப்டி டிராபிக் மேனேஜருக்காக 60,000ல இருந்து 1,80,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. 2 பொசிஷன் கொடுத்திருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்காக 50,000ல இருந்து 1,60,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்காக 50,000ல இருந்து 1,60,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. பொசிஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக லைப்ரரியில 40,000ல இருந்து 1,40,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபில 40,000ல இருந்து 1,40,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஃபயர் ஆபீசர் அண்ட் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆபீசருக்காக 40,000ல இருந்து 1,40,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்காக பொல்யூஷன் கண்ட்ரோல்ல 40,000ல இருந்து 1,40,000 வரைக்குமே சேலரி கொடுக்கறாங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் 26/2/2026. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் 19/3/2026. பேமெண்ட் பண்றதுக்குமே இதே டேட் தான். அண்ட் இந்த ஜாபுக்கு பாத்தீங்கன்னா www.ipa.nic.in வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஆபீசருக்காக எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 வருஷம் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. லா ஆபீசர் கிரேட் 1க்காக டிகிரி இன் லா முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரெலவென்ட்டா. சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசருக்காக சார்ட்டர்ட் அக்கவுண்ட் காஸ்ட் அக்கவுண்ட் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 5 வருஷம் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்கறாங்க. டெப்டி டிராபிக் மேனேஜருக்காக எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 9 இயர் எக்ஸ்பீரியன்ஸா ஷிப்பிங், கார்கோ ஆபரேஷன், ரயில்வே டிரான்ஸ்போர்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்கறாங்க. எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்காக டிகிரி அல்லது இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூடுதல் முன்னுரிமையுமே கொடுக்கறாங்க. அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்காக டிகிரி அல்லது இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் ரெலவன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரிக்காக கிராஜுவேட்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கவங்களும் டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கவங்களும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்களும் எம்சிஏ முடிச்சிருக்கவங்களும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபயர் ஆபீசர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆபீசருக்காக 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்க இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேல 12th எனி டிகிரின்னு என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக போஸ்ட் கிராஜுவேட்ல பாத்தீங்கன்னா மெரைன் பயாலஜி வித் மெரைன் பொல்யூஷன் டெக்னாலஜியோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆபீசருக்காக 30 வயசுக்குள்ள இருக்கவங்களும் லா ஆபீசர் கிரேட் 1க்காக 30 வயசுக்குள்ள இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசருக்காக 35 வயசுக்குள்ள இருக்கவங்களும் டெப்டி டிராபிக் மேனேஜருக்காக 40 வயசுக்குள்ள இருக்கவங்களும் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல்ல 35 வயசுக்குள்ள இருக்கவங்க எலிஜிபிள் தான். அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்காக 30 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரிக்காக
35 வயசுக்குள்ள இருக்கவங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபிக்காகவுமே 35 வயசுக்குள்ள இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஃபயர் ஆபிசர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆபிசருக்காக 45 வயசுக்குள்ள இருக்கவங்களும் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் போஸ்டுக்காக 35 வயசுக்குள்ள இருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான ஏஜ் ரிலாக்சேஷனுமே குடுத்திருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும், ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனுமே குடுத்திருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க. அதுல எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும், ஓபிசியா இருந்தீங்கன்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனுமே குடுத்திருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனா கிளாஸ் 1 போஸ்டுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ல 50 மார்க்குக்கு இருக்கும். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்ல 15 மார்க்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 15 மார்க்கும், ஜெனரல் அவேர்னஸ்ல 10 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 10 மார்க்குமே உங்களுக்கான எக்ஸாமா இருக்கும். டோட்டலா இந்த எக்ஸாமுக்கு 120 நிமிஷம் எக்ஸாம் டைமிங்கா குடுத்திருக்காங்க. கிளாஸ் 2 பொசிஷனுக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் குடுத்திருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கான குவாலிஃபைங் மார்க்கா ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 40% மார்க் எடுத்திருந்தாலே நீங்க எலிஜிபிள் தான். ஓபிசியா இருந்தீங்கன்னா 35% மார்க்கும், எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 30% மார்க் எடுத்தாலே நீங்க இந்த எக்ஸாம்ல இருந்து பாஸ் ஆயிடலாம். செலக்ஷன் ப்ரொசீஜரா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமா தான் தகுதியான கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு 400 ரூபாயும், ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 300 ரூபாயும், எஸ்சி, எஸ்டி உமன்ஸுக்கு 200 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும், எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் பிடபிள்யூபிடிக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்கன்றதையுமே தெளிவா கொடுத்திருக்காங்க. அதன்படி கரெக்டான டாக்குமெண்டோட ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா www.ipa.nic.in வெப்சைட் மூலமா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி சரியான டீடைல்ஸோட ஃபில் அப் பண்ணி, அதாவது உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா குடுத்துட்டு, அது கூடவே தேவையான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி, கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாம, இப்பவே அப்ளிகேஷன் ஃபார்ம ஆன்லைன்ல சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.